ஹே ஆல் வெல்கம் பேக். இன்றைக்கி அண்ணா நகர் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோவை அண்ணா நகர் டவரை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ணா நகர் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் மீ, இட் இஸ் அன் எமோஷன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து படித்தது பிஸ்னஸ் பண்ணது எல்லாமே இந்த அண்ணா நகர் தான். அதை பற்றி வீடியோ ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் என் பிரதரும் வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு அண்ணா நகர் டவரை ஷூட் பண்ண கிளம்பிட்டோம். போன வழி எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இது வந்து திருமங்கலம் பிரிட்ஜு. விஆ மால்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு வரும். இதை க்ராஸ் பண்ணி திருமங்கலம் மெட்ரோ ரைட்டில் வரும். அங்கே போயிட்டோம். நான் இப்போ மெட்ரோ யூஸ் பண்ணுறோன்னா இந்த திருமங்கலம் மெட்ரோ தான் வருவேன் எங்கள் வீட்டிலேருந்து. இதை தாண்டி போனீங்கன்னா மோஸ்ட் ஹேப்னிங் பிளேஸ் இந்த அண்ணா நகர். செம்ம க்ரௌடாக இருக்கும் நைட்லாம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இதுதான். இப்போ ஈவினிங்னால இப்போ ரொம்ப ரஷ்லாம் இல்லை, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டோன்னா அண்ணா நகர் டவர் மெட்ரோ வரும். இது அண்ணா நகர் டவர் மெட்ரோ. பக்கத்தில் சென்ட் லியூக் சர்ச்சு. என் ஒய்ஃப் ரெகுலராக இங்கே தான் வருவாங்க இப்போலாம். அதுக்கு அடுத்த சிக்னல் வந்து ஐயப்பன் டெம்பிள். அதில் லெஃப்ட் எடுத்தோம். இந்த ஐயப்பன் டெம்பிள் சிக்னலில் லெஃப்ட் எடுத்தால் அண்ணா நகர் டவரோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்துடும். நாங்கள் போனது வந்து பொங்கல் வீக்கெண்டு. செம க்ரௌடு. இங்கேருந்தே அப்படியே ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே இந்த க்ரௌடை ஷூட் பண்ணிக்கிட்டே போனோம். சரி, பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக போகலாமா இல்லை ஃப்ரண்ட்டு அதர் சைடு போய் போகலாமான்னு பேசிக்கிட்டு வந்தோம். இப்போ இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸ் தெரியும் பாருங்கள், அந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த இடம் தான் இது. பேக் சைடு என்ட்ரன்ஸு. சரி, இங்கே பைக் நிறுத்தவே இடம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அந்த சைடு போயிடலாம், மெயின் என்ட்ரன்ஸ் போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி ரைட் எடுத்து போனோம். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு இன்றைக்கி. இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அங்கே வந்து அங்கேயுமே பைக் பார்க்கிங்லாம் ஃபுல்லு. இந்த பொங்கல் வீக்கெண்ட்னால எல்லாருமே இங்கே தான் வந்திருந்தாங்க போல இருக்குது. சரௌண்டிங்கில் இருக்கவங்க ஒரு வழியாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சந்தில் போய் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டவர் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளேயுமே பயங்கர க்ரௌடு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்துலேருந்து போகும்போது ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபவுண்டைன் தான் நல்லா இருந்துச்சு. இதே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அந்த மெயின் டவர்கிட்ட போகணுன்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து அந்த மெயின் டவர் வந்து ஷூட் பண்ணலான்னு இது தான் 1968 ஓப்பன் பண்ணாங்க. அண்ணா நகரோட மோஸ்ட் ஐகானிக் பிளேஸு அண்ணா நகர் டவர். நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நிறைய தமிழ் மூவிஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன் ஷூட் பண்ணது. அது மெயின் அது பக்கத்தில் அந்த டவரை சுற்றி 4 சைடும் அந்த ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு. அதை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணேன். நிறைய பேர் அந்த டவரை கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டவர் மேலே போயிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டலான்னு பார்த்தேன், பட் இப்போ அலோவ் பண்ணுறது இல்லையா. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சென்னை வியூவே வேறு மாதிரி இருக்கும். அப்போ மவுண்ட் ரோடு எல்ஐசிலாம் இங்கேருந்தே தெரியும். நானே பார்த்துருக்கேன் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது. பட் இப்போ ஃபார் சம் ரீசன் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த சென்னை சங்கமம் அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நாட்டுப்புற கலைகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஆடியன்ஸ் க்ரௌட் இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போனால் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு. அங்கே கிட்ஸ்லாம் ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன கிட்ஸ் தான், பட் வேறு லெவலில் ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அங்கேயுமே நிறைய பேர் அந்த கிட்ஸை பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் போனால் இதே மாதிரி இன்னொரு ஓப்பன் ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் மாதிரி இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. அவங்க எல்லாம் என்னென்னா அந்த சைடு ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருந்துச்சு டவரில். அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நான் பார்த்தேன் நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிஷ்லாம் ஒயிட் கலரில் அது பிறகு அங்கே தெரியுது.
ஒயிட் கலரில் 1 2 3ன்ட்டு ஒரு 3-4 ஃபிஷ்ஷு பார்த்தேன். பேர்ட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன். இன்னொரு ஓப்பன் ஆடிட்டோரியம் இல்லை ஓப்பன் ஸ்டேஜு அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே யாருமே இல்லை. பட் இந்த டவரில் நிறைய கப்புள்ஸ் இருந்தாங்க, லவ்வர்ஸு. அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த சென்னை சங்கமம் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்டால்ஸ் போட்டு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக வந்துட்டு இங்கே ஸ்டால்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுனால பெர்மிஷன் தந்திருந்தாங்க போல இருக்குது. அது ஒரு சைடு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. டைம் ஆக 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. டைம் ஆக க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா 8 o'clock வரைக்கும் தான் டவர் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6 to 8 க்ரௌடு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சென்னை சங்கமம் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல தான் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதர் சைட் போனேன். அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் அந்த ஃபெசிலிட்டிலாம் வச்சுருந்தாங்க. மொபைல் டாய்லெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாக் பண்ணுற அந்த பாண்ட் இருக்குல்ல, அதை சுற்றி வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் வாக் பண்ண ஆரம்பித்தேன். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கே இருந்துச்சு. வாஷ்ரூம்ஸ், டாய்லெட்டுன்னு எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருந்தாங்க அண்ணா நகர் டவரில். சரி, சூப்பர் அப்படின்ட்டு அந்த பாண்டை சுற்றி எல்லாம் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. சரி, நானும் வாக் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே வாக் பண்ணி நியர்லி 10 to 15 years இருக்கும். என் காலேஜ் மேட்ஸோட ஒரு வாட்டி வந்து நாங்கள் கெட் டுகெதர் பண்ணோம் இங்கே அண்ணா நகர் டவரில். அப்போ வாக் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு போய்கிட்டு இருந்தோம். இப்போ தனியாக வாக் பண்ணுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்துட்டு ப்ரைவேட் ஜோன் போல் இருக்குது. ஃபுல்லாக கப்புள்ஸாக இருந்தாங்க. நான் போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு போனோன்னா எல்லாம் முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 20 கப்புள்ஸ் இருக்காங்க. அப்புறம் வெளியே வந்துட்டேன் ரெக்கார்டு எதுவும் பண்ணாமல். அப்புறம் வாக் பண்ணேன். ஒரு சைடு நார்த் இந்தியன் லேடிஸ்லாம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு என்னன்னு தெரியல. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் போனேன். அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்துட்டு இந்த அண்ணா நகர் டவர் உள்ளே 4 சைடுமே இருக்குது. எல்லா சைடுமே செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. கிட்ஸை பேரண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலியாக. அது எல்லாத்தையுமே பார்த்தேன், ரெக்கார்ட் பண்ணேன். இது வந்து ஒன் சைடு ஆஃப் த அண்ணா நகர் டவர் தான். இது மாதிரி 4 சைட்ஸுமே இது மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. இங்கே எல்லாம் ஸ்விங்கு, சீசா, ஸ்லைடரு நிறைய இருந்துச்சு. கிட்ஸுக்கு எல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. க்ரௌடுமே குறையில. 7 o'clock மேலே ஆயிடுச்சு. இந்த டைம்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சே தவிர குறையில. அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா சிலம்பம் ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்ஸுக்கெலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. 2 கிட்ஸ் வந்துட்டு அது மேலே ஏறி போனானுங்க. எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. சரி, ஒரு 15-20 feet ஹை தான் இருக்கும். அது ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஐயப்பன் டெம்பிள் சைடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இது இருந்துச்சு. மேலே ஏறிட்டு பார்த்தேன். அந்த வியூவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணேன். நிறைய பேர் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கப்புள்ஸ் அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இறங்கிட்டேன். லைட்லாம் போட்டோன்னே டவர் செம்ம க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் சரி, எனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 2 hours மேலே உள்ளே இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பேக் சைடு என்ட்ரன்ஸ் வந்து பக்கம்தான் நான் இருந்த இடத்துல இருந்து. அது வழியாக வெளியே வந்துட்டேன். செம்ம க்ரௌடு, நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. பட் நான் தேடி போனது வந்து எங்கள் ஸ்கூல் டைமில் இருந்த ஸ்நாக்ஸ் தான். இந்த ஆல்வலி கிழங்கு சிப்ஸு, பைனாப்பிள் கட் பண்ணி மிளகாத்தூள் உப்பு போட்டு தருவாங்க, மேங்கோ கட் பண்ணி தருவாங்க, அது மாதிரி. அப்புறம் இது பீனட்ஸு, இது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். பட் ஆல்வலி கிழங்கு சிப்ஸு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த ஷாப்பை தேடிட்டு போனேன். அது ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணி இதை வந்துட்டு 5 rupeesக்கு வாங்குவோம் அப்போ ஒரு பேக்கெட்டு. இப்போ வந்து 50 rupees சொன்னாங்க. பட் ஆசையாக இருந்துச்சு, வாங்கியாச்சு. 50 rupeesக்கு வாங்கிட்டு அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு தந்தாங்க. வாங்கிட்டு டவர் உள்ள திருப்பி போயிட்டேன். இங்கே டவரில் வந்துட்டு நிறைய ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அப்போ
ஒன்று வந்து ஆக்டர் ஜீவாவோட ஃபஸ்ட்டு மூவி ஆசை ஆசையாய் அது ஷூட் பண்ணும்போது ஜீவா பார்த்தேன். ஆக்டர் சூர்யாவோட வாரணமாயிரம் மூவியில் 2 சாங் வந்து இங்கே ஷூட் பண்ணாங்க. அப்போ சூர்யா, டைரக்டர் கௌதம் மேனன் பார்த்தேன். ஆக்டர் பிரசாந்தோட மூவியில் ஒரு சாங் இங்கே ஷூட் பண்ணாங்க, பிரசாந்த் பார்த்தேன். இது வந்து வால்டர் வெற்றிவேல்னு ஒரு மூவியோட கிளைமேக்ஸ் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. நான் அது மூவியில் தான் பார்த்தேன். ரீசெண்டாக வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனோட டூட் மூவி ஊரும் பிளட் சாங்கில் ஒரு போர்ஷன் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். டவருக்கு, அண்ணா நகர் டவருக்கு பாய் சொல்லிவிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பும்போது டைம் வந்து ஒரு 7:30 7:40 இருக்கும். அப்பயும் கூட்டம் குறையில. நம்ம கிளம்பியாச்சு. எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியாகவே போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் நைட் லைஃப் ஸ்டார்ட் ஆகிரும். இந்த சரௌண்டிங் அண்ணா நகர் டவரு, இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டு, ராம்ஸ் காஃபி ஷாப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் ஏர்லி மார்னிங் 2 AM 3 AM வரைக்கும் பயங்கர பிஸியாக இருக்கும். இது வந்து டவர் பக்கத்தில் என்னோடய காலேஜ் மேட், என் ஃப்ரெண்டு சரவணனோட கஃபே. இது டீ டாக்கீஸ்ன்னு ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இருக்காரான்னு பார்த்தா அவர் இல்லை. ஓகே, கிளம்பிட்டேன். அண்ணா நகர் மெட்ரோ வழியாக போனேன். இந்த காம்ப்ளெக்ஸு இதில் தான் வந்துட்டு எங்கள் பிஸ்னஸ் எல்லாமே நடந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது பிரியாணி ஷாப்பு, ட்ராவல்ஸ், எஸ்டிடி பூத்து, ரியல் எஸ்டேட் ஆஃபீஸு எல்லாமே எங்கள் அப்பா வச்சுருந்தாரப்ப. இந்த காம்ப்ளெக்ஸில் இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எல்லோருமே இங்கே தான் பஸ் ஏறுவோம். அதை தாண்டி இப்போ வந்து கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ரெடி ஆகிட்டுருக்கு நைட் லைஃப்க்கு. இப்போ ஒரு 7:50 7:55 இருக்கும். நல்லா க்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி போனால் ராம்ஸ் காஃபி டீ ஷாப் ஒன்று இருக்கும். அது செம்ம ஃபேமஸுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதுக்கு முன்னாடியே கிரேவ்னு ஒரு ஷாப் வந்துட்டு ஏதோ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே பயங்கர க்ரௌட் இருந்துச்சு. அது என்ன ஷாப் அப்படின்னு தெரில. ஸ்நாக்ஸா, காஃபியா, என்னன்னு தெரில. பாருங்கள், இந்த கிரேவ் செம்ம கும்பலாக இருந்துச்சு. இது கார்த்திக் டிஃபன் சென்டர் அண்ணா நகரில் 20 இயர்ஸாக ரொம்ப ஃபேமஸான டிஃபன் சென்டர். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது சில மூவிஸ் இங்கே என்னென்ன ஷூட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். vlogging, குக்கிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.